வீடியோல நம்ம சில்லி சிக்கன் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 300 கிராம் சிக்கன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹாஃப் லெமன் ஜூஸ், இதுக்கு பதிலா நீங்க வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு தேவைக்கேற்ப, தயிர் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது வந்து கலருக்காக ஆட் பண்ணிருக்கேன், நீங்க வேணும்னா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி ஹாஃப் டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 பிஞ்ச். இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சிக்கன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், உப்பு, தயிர் இந்த 4ஐயும் ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணிக்கணும். இப்ப அது எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இப்ப சிக்கன்ல லெமன், உப்பு, தயிர் வந்துட்டு தண்ணி இல்லாம கெட்டியா போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப இதை வந்துட்டு ஃபுல்லா எல்லா சிக்கன்லயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம வந்து தயிர் ஆட் பண்றோம்னா அப்பதான் வந்து சிக்கன் வந்து ஜூசியா இருக்கும். இப்ப நம்ம எல்லா சிக்கன்லயும் படுற மாதிரி கோட் பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்ப சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்ப இங்க இருக்க எல்லா மசாலாவும் நம்ம உள்ள போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் சிக்கன் கிறிஸ்பியா இருக்கும். ஸோ அது ஆட் பண்ணிக்கோங்க, அது விட்டுறாதீங்க. நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து முட்டை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க நீங்க முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல பெப்பர் அண்ட் ஜீரகத்தூள் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் ஆட் பண்ணாம உங்களுக்கு இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இது நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் மேக்னேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணி நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு சிக்கன் பீஸா தனித்தனியா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே லைட்டா திருப்பி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா சிக்கன் வந்துருச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். இது குக் ஆனோன்னு நான் காமிக்கிறேன். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.